ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சந்தியா ஹெல்த்தி குக்கிங் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்றைக்கி இந்த வீடியோ வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான். எங்கள் தங்கச்சிக்கு ஒரு சர்ப்ரைஸ் வந்து கொடுக்க போகிறோம். இப்போ தங்கச்சி வீட்டுக்கு தான் நான் வந்து இன்றைக்கி கிளம்பி போயிட்டுருக்கேன். அவள் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. நான் எதிர்பார்க்காம தான் திடீர்னு போகிறேன். அவட்ட சொல்லவும் இல்லை. வீடியோவை முழுசாக பாருங்கள், என்ன அப்படிங்கிறது உங்களுக்கே புரியும். தங்கம், இது பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி எடுத்த வீடியோ தான். காலையிலேருந்து எனக்கு கொஞ்சம் பிஸியான வேலை தான். கொஞ்சம் சுடிதார் ப்ளவுஸ் எல்லாம் வெளியில் தைச்சி கொடுக்க வேண்டியது இருந்து, அது இல்லாமல் ஒரு கல்யாண வீடு இருந்து, அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இது வந்து நான் கடைக்கு போய் வளையல் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை சொல்லவே இல்லைல்ல. 5 செட்டு வளையல் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். இன்றைக்கி தங்கச்சிக்கு வந்து 5வது மாதம் முடிய போகுதுன்னு ஒரு வாரத்தில். ஆனால் அவள் வந்து எதிர்பாராமல் என்கிட்ட பேசும்போது சொல்லிகிட்டு இருந்தா, 5ஆம் மாதம் எல்லாருக்கும் வளையல் போடுவாங்களாம் அப்படின்னுக்கிட்டு. அதனால நான் என்ன சொன்னேன், அவளுக்கு கொஞ்சம் ஆசை இருந்தலையா, நான் வந்து வாங்கிட்டு வரேன் அப்படின்ட்டு சொல்லவே இல்லை. காலையில் எழுந்திரிச்சு எனக்கு கொஞ்சம் வேலைகள் இருந்து ஒரு சுடிதார் மட்டும் முடித்து எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறமா இன்றைக்கி காலையிலேருந்தே நல்ல மழை. அங்கே பாருங்கள், வானம் எவ்வளோ தெளிவாக இருக்குன்னு. இப்போ நான் தங்கச்சி வீட்டுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு 2 மணி தாண்டிட்டு, ஆனால் நல்லா அந்த மழை பெஞ்ச இடம் எதுவுமே தெரியலை. வெயில் அடித்து அப்படி வானம்லாம் அப்படி தெளிவாக இருக்குது. பார்க்க ரொம்ப நல்லா இருக்குல்ல. இந்த மாதிரி வெட்ட வெளியாக வானத்தெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கிரவுண்டு மாதிரி இருக்கு இல்லையா, இந்த இடத்துல தான் நான் வந்து பைக்கெல்லாம் ஓட்டி பழகினேன். ஆனால் வந்து பைக் ஓட்டியதே சுத்தமாக விட்டுட்டேன். கை வலி வந்ததுக்கப்புறமா அது எனக்கு அந்த ஆசையே போயிட்டு, அதனால் பைக் ஓட்டி பழகுனதுக்கப்புறம் விட்டாச்சு. ஆசை இருக்குது. இந்த மாதிரி நடந்து வரும்போதெல்லாம் கொஞ்சம் நம்ம 2 வீலர் இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு தோணும். இருந்தாலும் நடக்கிறது ஆரோக்கியம் தானே, அது அப்படியே போயிட்டு போகட்டும். இப்போ வந்து தங்கச்சி வீட்டுக்கு வந்துட்டேன். எதிர்பார்க்கவே இல்லை. அவள் விட்ட திடீர்னு தான் நான் வந்து சர்ப்ரைஸ் வந்து கொடுக்க போகிறேன். வீடியோவை முழுசாக பாருங்கள். வீடியோ நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பார்த்துட்டு கடைசி எப்படி இருந்து அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆமாம், நாங்கள் தான் வச்சோம். ஏமா நீ கரெக்டாக மாந்தோப்பில் நிற்காமா பாட்டு ஓடுங்க பார்த்தியா? இப்போ கிச்சு ஓடி வரணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் அம்மா இன்றைக்கி என்ன சோறு போடல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சட்டி வந்துட்டான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லு மக்கா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் அம்மா இந்த மாடி அடைச்சி போட்டுட்டா ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து சங்கீதா என்னல சாப்பிட்டாச்சு. நீ சாப்பிட்டியால? இன்னைக்கு ராத்திரி கிருத்திக்கு சட்டி போடல. எடுத்துருக்கியா? கரெக்டாக அது என்ன செய்யணும் பாருக்கா. என்ன மக்கா இது? அம்மாக்கு வளையல். இது உனக்காம்மா. அம்மா கையில போட்டுட்டு எடுப்போம். போட்டு விடுவோம். போட்டுட்டு எடுப்போம் மக்களே. அம்மாக்கு கட்டி விட்டுறது. ஆரஞ்சு சொல்லு. இது என்ன கலர் பாருமா? கிரீன் சொல்லு. நீ சொன்ன கையில எடுத்துரு. எப்படி சுத்தி வைக்கணுமா? சும்மா அப்படி உழைச்சி விட்டுரு. இல்லை விழுந்துடக்கூடாது. பத்திரமா வச்சுக்க. எனக்கு அது மேலே வை. அம்மாக்கு போட்டுடுவோம். அப்பதான் பாப்பா உள்ள இருந்து நல்லா உங்க அம்மா டம்னு சம்டம். நீ சம்டு அம்மா வயிற்றுக்குள்ள இருந்து பாப்பா சம்டுமானி கேளு. பாப்பா இங்க இருக்கு சொல்லு. தொட்டுறாம சங்கீதா. இல்ல இட்டுக்காத. சாம்பிட்டு போடுவோம். இன்னைக்கு ஆரஞ்சு சொல்லுமாக்கா. Green.
எடுக்காத அக்கா வேற தரேன். அம்மாட்ட போய் சொல்லுமா, அம்மா நிறைய வளையல் வச்சுக்கா அக்கான்னு சொல்லு. எது முக்கியம் உங்களுக்கு? ஆரஞ்சா? இல்ல பொண்ணு விடுவனே குழம்புல அங்க படிச்சுறான். என்ன நடக்கு? என்ன நடக்கு? குட்டி பிள்ளை என்ன பண்ணுவே? இழுத்து போட்டுறாத. நீ 6 எடுத்துதாங்க. ஓகே பெறவு போடும் நில்லு. என்ன பண்ண எந்த ரேட் போடணும் அன்னைக்கு பெஸ்ட் சொல்ல கடை ஆரஞ்சு ஒன்று நீ அம்மா எடுத்து போடுவா. வைப்போம். எங்க இருக்கு செல்லக்குட்டி? எங்க இருக்கு? சூப்பர். உனக்கு அங்க வைக்காண்டானே. அம்மைக்கு தான் அம்மைக்கு தான். சரி உட்காந்துக்கோ. ஆமா அது 6 போடுவாங்க. அதில் போட்டேன். அது இப்படி போடுவா சின்னது. சும்மா தம்பி கேட்டு போட்டு விடுவேன். வெரி குட். அந்த கைக்கு இந்த கைக்கு சரி அதுவா போடணுமாக்கா? போடணுமாக்கா? ஆரஞ்சியா? அது ஆரஞ்சு. எல்லா கலரும் போட்டாச்சா? போட்டாச்சா? எப்ப வா போடு. நான் திருப்பி போடு. அப்புறம் போடு. செஞ்சுதா போடுவா. எம்மா இதே மாதிரி அந்த பக்கம் போடு. அப்போ அழகா இருக்கும் பார்க்க. ஆரஞ்சு எடுத்து போடுமா? அம்மா போடுவா. பாத்தியா எந்த பிள்ளைக்கெல்லாம் இப்படி கிடைக்கும் வாய்ப்பு? எல்லாத்துக்கும் கிடைக்கும். எனக்கு வளையலே போடல தெரியுமா உஷா? அது உங்க அம்மா பண்ண கொடுக்கு. நீங்களாம் சீக்கிரம் சீக்கிரம் பத்துட்டி. அப்ப இப்ப 5 மாசம்லாம் யாரும் போட்டாங்க எனக்கு. இல்ல வளையல் போடல. வளையல் போடணும்னே அம்மா ரெடி பண்ணா. ஏன்னா நான் உடம்பு முடியாம இல்ல உடம்புக்கு முடியாம வீட்டுல போட்டேன். போடல நீ அது அக்கா போட்டு. அந்த பக்கம் அந்த பக்கமும் ஒரே மாதிரி போட்டு விடுமா. 5 கலர் இருக்கும். மாற்றி போட்டா அவ்வளோ இல்லை. ஆரஞ்சு எடுத்து சோப்பு போடல. அது அம்மா நீல கலர் அம்மா உனக்கு 2 வளையல எங்க நிக்கு பாரு. இல்ல வளையல் எங்க நிக்கு மக்கா? வளையல் எங்கம்மா? ஏம்மா நீ பேனுக்கும் பொட்டு வச்சுட்ரு பார்க்க. சந்தனம் வச்சுட்டு குங்குமத்தை போட்டு உஷா. இன்னைக்கு தான் அம்மைக்கு ஒரு ஸ்பெஷல் நாள், உனக்கு ஒரு ஸ்பெஷல் நாள்.
காது மாட்டி போட்டிருக்கா. வாயில குடும்பமா திருநீர் பிள்ளைக்கு. ஆ. சித்திக்கு நான் தான் வளையல் போடுவேன் அப்படின்னு என் அம்மாவை ரொம்ப ஆர்வத்தில் வந்தா. ஏன்னா இந்த ஏற்பாடை பண்ணினதே அவள் தான். எனக்கு கூட மறந்து போச்சு. அவள் தான் சித்திக்கு வளையல் போடணும் அப்படின்னு ரெடி பண்ணா. எப்படி கிளவி கை நடுங்கிட்டு நெத்தில வைக்கணுமே. அம்மாவை போட்ட வரவு தான் சித்திக்கு வைக்கணுமால முதல்ல போட்டு எதையாவது போடு நீ ரெண்டா. தொடைக்கிறதுக்கா? ரொம்ப கவனமா பார்க்காம அவங்க இருந்து. ஆமா. பாப்பாட்ட சொல்லு, என்ன எனக்கு வளையல் போட்டிருந்த நீ உனக்கு நிறைய போடுங்க. ஆமா அது 6. அம்மா தட்டில் 2 வளையல் வைமாக்கா இருக்கட்டும். ஏன் அம்மைக்கு வைக்கல எனக்கு வைக்காது. கற்பனை எடுத்து வந்தேன். வா அது இல்லையா திருநீரம்? திருநீர் பண்ணிது. திருநீர் பண்ணி தானே நீ? ஓகே சூப்பர். ஃபங்க்ஷன் முடிஞ்சாச்சு. பாப்பா கும்மா குடும்பக்கா. உம்மா கொடு உம்மா குடும்பக்கா. ஒரு உம்மா கொடு பாப்பாக்கு. பாப்பா எங்க இருக்கு? அம்மா அப்படியா? வயிற்றுல இருந்தே பால் குடிச்சுட்டு தூங்குமா? இது என்னது? நீ ஆம்பளை பிள்ளை தானே இப்படி வளையல் போட்டிருக்கா? எங்க கிடக்கு? பாப்பா எங்க? எதிர்பாராமல் தங்கச்சிக்கு வளையல் வாங்கிட்டு போயிட்டு தங்கச்சிக்கு வளையல போட்டாச்சு. அவளுக்கு சந்தோஷம் இருந்தோ இல்லையோ, பையனுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படியே வளையல் போட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு வேலை இருந்தில்ல, சீக்கிரமாக கிளம்பியாச்சு. ஒரு கஸ்டமர் வேறு ஃபோன் அடிச்சுட்டே இருந்தாங்க. ப்ளவுஸ் ஒரு 6 மணிக்கெல்லாம் கொடுக்கணும். அதனால நான் வந்து ஒரு 4 மணிக்கு அங்கேருந்து கிளம்பிட்டேன். கிளம்பி அப்படியே நடந்துகிட்ருக்கேன். இது நடந்தால் ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். இருந்தாலும் நடந்து அதிகமாக போகிறதே இல்லை. பையன் வந்து பைக்கில் கூட்டிகிட்டு போயிடுவான். இப்போ நடந்து வரும்போது நல்லா தான் இருக்குது. இன்றைக்கி ரொம்ப வெயிலும் இல்லை, ஒரு அழகாக இருந்தது. மழை பெஞ்சிருந்தில்ல, அதனால அப்படி வரக்கூடிய வழியிலெல்லாம் நானும் என் மகளும் பேசி பேசி நடந்து வந்தோம். பிள்ளைங்க வயிற்றில் இருக்கும்போது எது ஆசைப்பட்டாலும் அதை வந்து நிறைவேற்றணும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஒரு சின்ன ஆசை தானே, எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஆசை தான். எனக்கு வந்து வளையல் போடவே இல்லை. நான் வந்து பிள்ளை வயிற்றில் இருக்கும்போது 7 மாதத்துக்கு அப்புறமா கொஞ்சம் ரெஸ்ட்டு தான் எடுத்துகிட்டு இருந்தேன். கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. அதனால அம்மா வீட்டிலே போய் உட்காந்துட்டேன். அதனால் வளையல் போடலை. சரி இருக்கட்டும், பிள்ளை நல்லபடியாக இருந்தால் போதும் அப்படின்ட்டு விட்டாச்சு. ஒரு சில நேரம் எனக்கு எப்படி யோசனை வரும், நமக்கு வளையல் போடவே இல்லையே அப்படின்ட்டு. முன்னாடியெல்லாம் அப்படி தான், ரொம்ப அந்த மாதிரி பெருசாலாம் யாரும் கொண்டாட மாட்டாங்க. 9வது மாதம் வந்து வளையல் போடுவாங்க. அதுவும் ஏதாவது முடியலை, டெலிவரியில் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ரெஸ்ட் எடுக்கணும்னா அம்மா வீட்டுக்கு தானே வரணும், முன்கூட்டியே வந்து உட்காந்துருவோமோ. அதனால் அப்படி இப்படிமா போயிட்டு இப்போ வந்து தங்கச்சிக்கு வளையல் போட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வந்ததுக்கப்புறமா வேலை வந்து பிஸியாக ஓடிட்டு இருக்குது. இப்போ காலையிலே சுடிதார் முடிச்சு வச்சேன். இனிமேல் வந்து ஒரு 6 மணிக்கெல்லாம் ப்ளவுஸ் தாரேன்னு சொல்லிட்டேன். அதனால் ஸ்பீடாக தைச்சிட்ருக்கேன். நம்ம வந்து உடம்புக்கு நல்லா இருந்தால் இந்த மாதிரி எங்கேயும் படார்னு கிளம்பி போவோம், வந்து கடகடான்னு மிஷினில் உட்காந்து வேலைகள் பார்ப்போம். இந்த மாதிரி போயிட்டுருக்கோம்.
ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளா எனக்கு நல்லா போயிட்டுருக்கு. கடவுள் வந்து நெறைய நல்ல விஷயங்கள் வந்து நமக்கு செஞ்சுட்டு தான் இருக்காரு. நம்மளும் அடுத்தவங்களுக்கு நல்லது செய்வோம். நமக்கும் நல்லது தானா நடக்கும். இப்போ வந்து இன்னைக்கு இந்த நாள் ரொம்பவே திருப்தியா முடிஞ்சது. ஒருத்தருக்கு ஆசைப்பட்டதே நிறைவேத்தியாச்சு. நம்மளோட விருப்பம் நம்ம வேலைகளும் வந்து தடங்கல் இல்லாம அழகா நடந்துட்டுருக்கு. அவ்வளோதாங்க. நீங்க குழந்தை உண்டாய் இருக்கும்போது என்ன மாரி ஆசைலாம் உங்களுக்கு இருந்து அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கும் கொஞ்சம் எதிர்பார்க்குற மாதிரி இருக்கும். ஏன்னா, நான் நெறைய ஆசைப்பட்டேன். ஆனா, எனக்கு எதுவுமே நடக்கல. அதெல்லாம் அப்பப்போ யோசிச்சு பார்ப்பேன் ஒத்தையில இருக்கும்போது. இருந்தாலும் நமக்கு கூட இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து அவங்க ஆசைப்பட்டத நிறைவேத்தணும் அப்படிங்கிறது தான் எனக்கு எப்பவுமே மனசுல இருக்கும். இன்னைக்கு நம்ம ஒரு பொறுப்பான கடமைய வந்து செஞ்சு முடிச்சாச்சு. இன்னும் நெறைய பொறுப்பு நம்மளுக்கு இருக்கு. வரக்கூடிய நாட்கள்ல வந்து பார்க்கலாம். அவ்வளோதான் இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிருங்க. அப்படியே நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணிருங்க. இதுவரைக்கும் இந்த வீடியோ பொறுமையா பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.